சுகுணா, நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு முதலமைச்சருடைய அறிக்கையில் 2 முக்கியமான அம்சங்களை சொல்றாரு. திமுகவை நேரடியாக எதிர்க்க துணிவு இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று, சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துறாங்க அப்படின்ற. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம் என்ன? அது அதிமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய வியூகமா இப்போ? இல்லை, ஒன்று வந்து பொதுவாகவே வந்து அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த பல விஷயங்களை சொல்வது வழக்கம். கடந்த காலங்களில் ஜெயலலிதா கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து ஜெயலலிதாவுடைய காலகட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அதிமுக என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி எல்லா தலைவர்களுமே இப்படி தொண்டர்களை உற்சாகப்படுத்த பல விஷயங்களை சொல்வார்கள். இப்போ இதில் ஒரு விஷயம், அதாவது இவருடைய திமுக தலைவர் ஸ்டாலினுடைய கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தல் 2 கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கக்கூடாது, அதிமுகவும் சரி பாஜகவும் சரி. ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் தான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அப்படிங்கிறப்ப இவங்க துணிச்சலாக இந்த களத்தை சந்தித்திருக்கணும். ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக சொல்கிறது திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது, மக்கள் கண்டிப்பாக 2026 திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னா அந்த அதிருப்தியை மக்களிடம் கொண்டு போய் தங்களுக்கான வாக்குகளை சேகரிக்க வேண்டிய ஒரு கடமை அதிமுகவுக்கும் இருக்கிறது, பாஜகவுக்கும் இருக்கிறது. ஆனால் 2 பேருமே வந்து அந்த கடமையை செய்ய தவறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அதை அவங்க வந்து சுயபரிசீலனை செய்யணும். 2வது ஒரு விஷயம் வந்து, இப்போ உதிரிகளை தூண்டிவிட்டு அப்படிங்கிறப்ப வந்து இப்போ அதிமுகவை பற்றி என்ன சொல்கிறான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக பிஜேபி வந்து அதை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த சீமானுடைய தொடர்ச்சியான போக்களை நம்ம பார்க்கிறோம். வந்து சமீப காலமாக சீமானுடைய போக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பிஜேபியுடைய ஸ்டாண்டை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருந்த அந்த மெல்லிய கோடு, இந்த அஜித் சொன்ன மாதிரியான அந்த மெல்லிய கோடு கூட இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துட்டு பிஜேபி என்னெல்லாம் பேசுதோ அது எல்லாத்தையுமே வந்து சீமான் பேசுகிறார் அப்படிங்க பார்க்குறோம். அது வந்து வெறுமனே பெரியாரை விமர்சிக்கிறாரு, அல்லது திராவிடத்தை விமர்சிக்கிறார், அல்லது பிரபாகரனை பற்றி பேசுகிறாருங்கிறத தாண்டி பிஜேபி எதெல்லாம் சொல்லுகிறோம், அது வந்து இந்துத்துவமாக இருக்கட்டும் அல்லது பார்ப்பன எதிர்ப்பாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையுமே வந்து அவர் ஒரு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிஜேபியினுடைய ஸ்டாண்டை தான் அவர் முழுமையாக எடுக்கிறார். அப்போ என்னன்னா வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே பிஜேபியின் வந்து திமுக அதிமுக 2 கட்சிகள் இருக்கிற வரைக்கும் நேரடியாக அவங்களால கால் ஊன்ற முடியவில்லை. அப்படிங்கிறப்பே பிஜேபி கடந்த காலங்கள்லேருந்து தொடர்ச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, அது திராவிட அடையாளம் இல்லாத ஒரு திராவிட அரசியலை தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்று, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தலைமையில் வந்து ஒரு நான் பிராமினை கொண்டு வந்து ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்ததற்கு பிறகு பிராமின் லீடர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அது முழுக்க நான் பிராமின் கட்சியாகவே வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து கேண்டிடேட்டில் வந்து ஒருத்தர் கூட பிராமின் இல்லை, ஹெச்ராஜா உட்பட. அப்போ அது வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா திருவள்ளுவரை கையில் எடுக்கிறாங்க, எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாங்க, விஜயகாந்த், யாரெல்லாம் கையில் எடுக்க முடியுமோ அத்தனை பேரையும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுவுமே ஓரளவுக்கு திராவிட ஆதரவாளர்களை தான் அவங்க தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இப்போ அவங்களுக்கு கிடைத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக சீமானுடைய இந்த திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இவர் ஒரு நான் பிராமின், கடந்த காலங்களில் திராவிடம் பேசியிருக்காரு, கையில் பிரபாகரங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப பிஜேபி நேரடியாக இதை பேசுவதை விட சீமானை வைத்து பேசுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி இல்ல. அந்த இடத்துல இப்போ நீங்க நான் பிராமினை வைத்து பாஜக ஒரு பாலிடிக்ஸ் கட்டமைக்கிறாங்க அப்படின்றப்போ என்னுடைய நினைவு சரியா இருந்தா 90களில் MSS பாண்டியன் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுல வந்து கோவிந்தாச்சாரியாருடைய தீசஸ் அடிப்படையில் தான் வந்து நான் பிராமின் நீங்க உள்ள கொண்டு வாங்க பிஜேபிக்குள்ள, அப்பதான் பிஜேபி வளர முடியுன்றாங்க. அது கோவிந்தாச்சாரியாருடைய தீசஸ். நான் கேட்கறது, இங்க சீமானை கட்டமைக்கிறது மூலமாக என்ன அரசியலை திமுகவுக்கு எதிராக பாஜக உருவாக்குதுன்னு சொல்ல முடியும்? இது ஒரு வழக்கமான அரசியல் தானே. அது நீங்க வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற ஒரு அரசியல் தானே கையில் எடுக்கிறாங்களா? அது இல்லை. இப்போ பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ பாஜக தான் பி டீமாக இருக்குது, சீமா தான் இப்போ ஏ டீமாக இருக்காருங்கிற நிலைமைக்கு போயிருச்சு. என்ன காரணம்னா, பிஜேபி சில விஷயங்களை கையில் எடுக்க முடியாது. என்னன்னா வந்து இப்போ அவங்க வந்து இப்போ வந்து பெரியாரை கையில் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸில் கையில் எடுத்தாலுமே கூட இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக அவங்களால ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி வந்து இருமொழி கொள்கைங்கிறத அவங்க ஆதரிக்க முடியாது. அவங்க மும்மொழி கொள்கையை தான் பேசுவாங்க. ஆனால் சீமான் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்க்க மாட்டார், தமிழ் தேசியம் பேசுவார். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி என்னென்ன விஷயங்களெல்லாம் பேச நினைக்கிறதோ அது அத்தனையும் சீமான் பேசுவார். அப்போ என்னன்னா வந்து பிஜேபிக்குன்னு இருக்கக்கூடிய சில இடையூறுகள் இருக்குது இல்லையா, அந்த இடையூறுகள் இல்லாமல் சீமான் தொடர்ச்சியாக பேசுவார். அப்படிங்கிறப்ப அதே நேரத்தில் பிஜேபியுடைய அரசியலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீமான் போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ தொல் திருமாவளவன் வந்து அவருடைய தொண்டர்களோட வந்து ஒரு வீடியோ மீட்டிங் ஜூம் மீட்டிங் நடத்துகிறப்ப மனுஸ்மிருதியில் எப்படியெல்லாம் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்று பேசுகிறாங்க. அப்போ பிஜேபி என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் குஷ்பு தலைமை நடத்துறாங்கன்னா, திருமாவளவனை பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, ஒரு வழக்கம் போட்டாங்க. அந்த வழக்கு சமீபத்தில் தள்ளுபடியாச்சு. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சீமான் எடுக்கிறார். சீமான் என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து தமிழர்களை வந்து வேசி மகனேன்னு சொல்லிவிட்டார் அப்படிங்கிறாரு.
மனுஸ்மிருதியில் அது சொல்லப்பட்ட விஷயத்தை தான் பெரியார் தொடர்ச்சியாக பேசுகிறார். இது வந்து வேற யாரும் தெரியாமல் பேசினா பரவாயில்ல, சீமானுக்கு கண்டிப்பாக தெரியும். அவர் கடந்த காலங்களில் அவருடைய தொடக்க புள்ளிங்கிறது பெரியார் இயக்க மேடைகள், அந்த சூத்திரங்கிற அரசியலை பேசாமல் அதுலேருந்து தான் சீமானுடைய அரசியல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவர் எதுக்காக சொல்கிறாருங்கிறது கண்டிப்பாக தெரியும். தெரிந்தும் அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பிஜேபி என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுதோ, மனுஸ்மிருதியில் பெண்களை இழிவுபடுத்துங்கிறத மனுஸ்மிருதியை ஓரமாக வச்சுட்டு நேரடியாக திருமாவளவன பெண்களுக்கு எதிராக நிப்பாட்டுற மாதிரி தமிழர்களுக்கு எதிராக பெரியார் நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீமான் பண்ணுகிறார். அப்போ சீமானுடைய அரசியல் என்பது நீங்கள் கேட்ட மாதிரி பிஜேபி பி டீமாக கூட இல்லை. இப்போ இதுதான் இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு பிஜேபிங்கிறத பின்னாடி இருக்குது, சீமான் தான் முன்னாடி இருக்கார். சீமான் வந்து பிஜேபி என்னென்னலாம் பேச நினைக்கிறதோ அது அத்தனையுமே பேசுகிறார். அப்போ என்னென்னா பிஜேபியுடைய கனவு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தல் அல்லது அடுத்த தேர்தல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் கால் உண்டணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று என்ன நினைக்கிறாங்க, ஏடிஎம்கே எப்படியாவது வந்து அது வந்து ஓரம் கட்டணும், திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ச்சியாகவே அண்ணாமலை வந்து அதை பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் தான் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணோன்னா அதிமுக வந்து உடைக்கணுங்கிறப்ப ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்கெல்லாம் வச்சுட்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த இது அண்ணாமலையுடையவோ அல்லது டெல்லி பிஜேபி தலைமையுடைய திட்டத்துக்கு அவருக்கு வந்து ஒத்துழைக்கவில்லை. அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கே வந்து உடைக்கணும் அல்லது ஏடிஎம்கே ஒழித்து விட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வரணுங்கிறது உடனடியாக இன்றைக்கி சாத்தியம் இல்லை. இன்றைக்குமே வந்து திமுக வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற களம் தான் இருக்குது. ஏடிஎம்கே எவ்வளவு பலவீனப்பட்டாலும் திமுக அடுத்து வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக தான் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலை அப்படி ஏடிஎம்கே வந்து தங்களுக்கு வசம் வரலை, தாங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியலைங்கிறப்ப அந்த இடத்த சீமானை வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு பிஜேபி எடுத்திருக்கிறது. அதைத்தான் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் நினைக்கிறேன். சில உதவி அந்த இடத்துல எப்படி அதிமுகவையும் பாஜகவையும் சமமாக ஒப்பிடுறாரு, நேரடியாக எதிர்க்க துணிவில்லாதவர்கள் அப்படின்னு. ஏன் அதை வந்து ஈரோடு பை எலெக்ஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பாஜகவோ அதிமுகவை நினைக்கணும்? இதுல இன்னொன்று, சீமானுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பார்க்குறப்போ 2009 உக்கிரமான ஒரு இலங்கையில் இறுதி யுத்தம் நடக்கிறப்போ 2011 எலெக்ஷனில் ஒரு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்ற ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவுடைய தேர்தலில் வந்து தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரம் பண்ணினார்ன்ற ஒரு பார்வை இருக்குது. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினுடைய அடிப்படையில் பேசக்கூடியதை பாஜகவோ அல்லது அதிமுக புள்ளியில் எந்த இடத்துல ஸ்டாலின் நினைக்க முயற்சி பண்ணுறாரா? இதை பிஜேபியும் அதிமுகவும் தெரிஞ்சுதான் செய்கிறாங்கன்ற புள்ளி எந்த இடத்துல உருவாக்க முடியும்? இப்போ 2011 அவர் வந்து அதிமுகவை ஆதரித்தார், 2014 அவர் நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவை ஆதரித்தார். அன்னைக்கு இருந்த சூழலுங்கிறது வந்து ஈழத்தினுடைய இனப்படுகொலை முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அதை பார்க்கலாம். ஆனால் அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கறது மோடியினுடைய மதவாதம், அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் உண்டு தரணுங்கிறது தான். இன்னைக்கு ஈழ பிரச்சனைங்கிறது மிக முக்கியமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஈழத்திலே ஈழ பிரச்சனை முக்கியமானதாக இல்லை. அன்னைக்கு வந்து நம்ம வந்து மிக முக்கியமாக வந்து தமிழர்கள் முன்வைத்தது 2 கோரிக்கை. ஒன்று, இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், ராஜபக்சே போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்படணும். இலங்கை மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டியதில்லை, இலங்கையிலே பொருளாதாரமே இல்லை, அங்கே மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. சிங்கள மக்களே வந்து ராஜபக்சேக்கு எதிராக போராடி ராஜபக்சே குடும்பமே வந்து வெளிநாடு தப்பித்து போகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் போய் இப்போ சீமான் இங்கே பேசுகிற மாதிரி இலங்கையில் போய் வந்து ஈழம் வேண்டும் பேசினா அங்கே ஈழ மக்கள்கிட்டே ஆதரவு இருக்காது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நான் கேட்கறது என்னன்னா, இப்போ சில உதிரிகளை தூண்டி விட்டு மறைமுக யுத்தம் நடத்த சதித்திட்டம் நினைக்கிறாங்க. அப்படி என்ன மறைமுக யுத்தத்தை நடத்திட முடியும்னு நினைக்க முடியல? சீமானை வைத்தோ அல்லது சீமான் புள்ளியில வேற ஏதாவது சில உதிரிகளை வைத்தோ என்ன யுத்தத்தை திமுகவுக்கு எதிராக நடத்திட முடியும், கட்டமைக்க முடியும்? இந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், எப்போதுமே அவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதான். அப்ப அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும்னா அதற்கு தடையாக இருப்பது திமுக தான். திமுக வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற பாலிடிக்ஸ் தான் இவ்வளவு வருஷம் நடக்குதுங்கிறப்ப திமுகவை வீழ்த்த வேண்டுங்கிறது அதிமுகவுடைய எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம். ஆனால் பிஜேபியுடைய செயல் திட்டம் அது மட்டும் அல்ல, அதனுடைய செயல் திட்டங்கிறது திமுகவையும் வீழ்த்த வேண்டும், கூடவே அதிமுகவையும் வீழ்த்த வேண்டும், திராவிட கட்சிகளை இங்கே வீழ்த்த வேண்டும், பிஜேபியினுடைய கருத்தியங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்ப அதிமுக நோக்கத்தை விட அது ரொம்ப விரிந்து பறந்ததாக இருக்கிறது பிஜேபியுடைய நோக்கம். அப்ப அவங்க என்னன்னா கையில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு பண்ண பார்க்குறாங்க. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு முயற்சியாக அவர் பார்க்குறாங்க. ஒன்று, முதல்ல வந்து பிஜேபிங்கிறது ஒரு பிராமின் கட்சிங்கிற ஒரு இமேஜ் இருக்கிறப்ப அதை மாத்திரங்கிறத நான் பிராமின் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஏடிஎம்கே வந்து திமுக வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற கலங்கு இருக்கக்கூடாது, அந்த களத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கேவை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிஜேபி திருப்பி முன்னிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் அது முழுமையாக அவங்களால அந்த வெற்றி சாத்தியமில்லை. அதிமுக பலவீனப்பட்டிருக்குது. இப்போ டிடிவி தினகரன் இவங்க பக்கம் இருக்காரு, சசிகலா எல்லாமே இருந்தாலுமே முழுமையாக அதிமுக. நான் கேட்கறது என்னன்னு, நீங்க சொல்றது ரொம்ப சரியான துல்லியமான பார்வை. நான் கேட்கிறேன், அதிமுகவை எடுத்துட்டு அந்த இடத்துல பாஜக வருது அப்படின்னா சீமான் மூலமா அதுல என்ன ரோல் பிளே பண்ணும்? இப்போ சீமான் பேசக்கூடிய கருத்து திராவிடன் வெர்சஸ் தமிழ் தேசியம்னு மாறுது, பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் அப்படின்னு மாறுறப்போ இதுக்குள்ள
பிஜேபியால என்ன ஆதாயம் அடைய முடியும், பிஜேபி அதை எப்படி பயன்படுத்த முடியும்ன்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ நான் சொன்னேன் அதிமுக என்ன நோக்கம் இருக்குது, பிஜேபிக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு. சீமானுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக, பிஜேபி, திமுக எல்லாத்துக்கும் தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற நோக்கம் இருக்குது. சீமானுக்கு எந்த காலகட்டத்திலும் அந்த நோக்கம் கிடையவே கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், தன்னுடைய கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கணுங்கிற நோக்கம் எந்த காலத்திலுமே இருந்ததே கிடையாது. அப்படின்னா நீங்கள் தேர்தலுக்கு வந்துட்டு ஒரு நடைமுறை இதார்த்தம் இங்கே கூட்டணி வைக்காமல் திமுக அதிமுக வெற்றி பெற முடியாது. இவர் எந்த காலகட்டத்திலும் கூட்டணி வைக்க போவதில்லை. சீமானை பொறுத்தவரை தேர்தல் என்பதை தனக்கான ஒரு ஆதாயம் மட்டும்தான் இது வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. இது அவங்க கட்சியில் இருக்கவங்களே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது. சீமானுக்கு வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து தன்னுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு ஆதாயம் அடைய முடியும் அப்படிங்கிறத சீமானுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அதை பிஜேபி பயன்படுத்திக்க பார்க்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்து, அதே நேரத்தில் பிஜேபிக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு வந்து அவங்களுக்கு திமுக ஒழிப்பது, எதிர்காலத்தில் அதிமுக ஒழிப்பது, அதற்கு பிறகு வந்து இங்கே ஒரு மகாராஷ்டிரா மாதிரியோ குஜராத் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ தமிழ்நாட்டை மாற்றுவது, அதுதான் பிஜேபியினுடைய ஒரு நீண்டகால திட்டம். அதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு உடனடிக்கு ஆயுதமாக கிடைத்திருப்பது சீமான். பேசலாம்.